வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ், சோஷியல் மீடியா, டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெர்னி ஸ்டுடியோஸ் திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு டைரக்டருக்கு அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் சார், நீங்கள் பேசுங்க. அந்த சோஃபா வேற ரீசன் இல்லை, நீங்கள் வாடகை பேசுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஜான்வரியில் இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க ரெண்டு பேர் சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி, இந்த பாட்டு ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வித்தியாசமாக இருக்கணும், ஆனால் இனிமே பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாரு, இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், இந்த கதை சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் மேலே கூப்பிட்டுலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் சுந்தர் சாரும் கம்போஸ் பண்ற ஸ்டைலில் ஒரு ப்ரொஃபஷனலிசம், இது அது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது. சார் ஏதாவது ஒரு குறுக்கித்தனமா பண்ணுமே சார், ஏதாவது ஒன்று சார், இன்னும் கேவலமாக ஏதாவது சொல்லுங்க சார். சார் தப்பா நினைக்காதீங்க, லிரிக்ஸ் உண்மை. ஆமாம், ரொம்ப இயல்பாக காமெடி ஏதாவது சொல்லுங்க சார். சார் ஈக்குவலாக சொல்லுவாங்க இந்த படத்தில். ஆமாம், பயங்கரமாக லிரிக்ஸில் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க சார். ஓப்பனிங் லைன்ஸு பிரபுதேவா தேவா சார் கூட உட்காரும்போது கொடுத்துருக்காங்க. அவங்க நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸில் ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டு ஹிட் ஆக்குறதுக்கான எனக்கு ஈக்குவல் வேவ் லென்த்தில் மக்காயெல்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் இந்த சிக்கு புக்கு ஸ்டைலு, பாட்டு எல்லாம் தொம்பைக்க தொம்ப. நானே உல்டாவாக்கு பண்ணுறாரு இல்லை, இன்னும் உல்டா அப்படி போகிற மாதிரி சார் வரி வரியாக எழுதி கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே, எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அப்படின்னா சார் எல்லாமே பாட்டுன்னா முறையாக தானே சார் பாடுவாங்க. ரொம்ப அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸு, கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து தலைவலியில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாகணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னோடனே, சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை, மண்டை வெடிச்சு சாகணும். உண்மையில தான் இது கர்நாடிக் படிச்சவன் இதை கேட்டா கொலை வரியில என்னை கொன்றும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும். ஆனா விஜய், சினிமாவில் கூட அப்படி ஒரு டைமிங் கிடைக்காது. ஏன்னா கவுண்டமணியன் எல்லாம் டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்களா, அதை விட டைமிங் என்னன்னா, நானும் விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ். இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது, இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிருக்க கூடாது, இனிமேல் லைஃப்ல இதுக்கப்புறம் பாடவே கூடாது. அப்படி ஒரு வாய்ஸ் வேணும். எங்க பிடிக்கிறதுக்கு போது டக் டக்கு கதை விஷால் என்ட்ரி, சார் சாங் ரெடியா? ஆனா அந்த வீடியோலயே அது இருக்கும்ல சார். ஆமா, ஆனா என்னன்னா ஒரே அட் அ டைம் நானும் விஜய் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டோம், ரெண்டு பேர் மைனஸ் ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவரோட என்ட்ரியும், அவர் பாடினதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதே மாதிரி சிங்கிள் டேக்கில் பாடுற சிங்கர். ஆமாம், என்ன சொதப்புன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நான் பெர்ஃபெக்டாக பாட்டா, ஓகே பெர்ஃபெக்டாக பாட்டா தப்பாயிரும் இல்லையா? என்ன சார் சொல்கிறீங்க?
அதனால வந்து அதில் ஒரு ஹைலைட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த சாங் வீடியோலேயே வரும், ஒரு ஐட்டம் வரும், ஒரு ஐட்டம் வரும், அது உண்மையாகவே இவர் போட்டு ஆலாப்பணம் இவரே சார் இங்கே ஒரு ஐட்டம் போட்டாரோ நாங்கள் ஷாக்கு வெளியில் அதாவது நிலா காயில ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமாக ஒரு சங்கதியை போட்டார். அதனால மறக்க முடியாத ஒரு சாங் தான். அந்த சாங் இப்ப நம்ம தட்டி திரும்ப எழுப்பி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது கால்ஸ் எல்லாம் வந்திருக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தல, யாராவது உங்களை பயங்கரமா, அதாவது நீங்க ஒன்று எதிர்பார்த்தீங்கல்ல இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகணும், அப்படி டென்ஷனாக உங்களை திட்டினது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, எங்கள் வீட்லேயே வந்து எதுக்கு இந்த விஷ பரீட்சை பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. மை டியர் லவ்வர் அப்படின்னு பாடும்போது இந்த பாட்டுக்கு நீங்க தான் சார் லிட்ரேட்டர் ஆக்சுவலா. பாவிஜய். ஆனா இன்னொரு இதுல ஒரு விஷயம் சொல்ற ரகசியம், இந்த பாட்டெல்லாம் பாடி உண்மையாவே நாங்களும் எதிர்பார்க்கவே ரொம்ப நல்லா வந்துருச்சு, அப்போ வைரல் ஆயிடுச்சு. ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா விஷால் தன்னை உண்மையாவே சீரியஸா பாடகர் நினைச்சுக்கிட்டாரு. இன்னும் அவர் நினைச்சுக்கிட்டு இப்ப நேத்து கூட சொன்னாரு, சார் கண்டிப்பா பாருங்க ரிலீஸ் ஆனா பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு. சரி, இப்படி இல்ல அந்த சாங் வந்து மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இட்ஸ் a கிளைமேக்ஸ் சாங். அது இப்போ காட்ட முடியாது சுந்தர் சார் சொன்னாரு. பட் இட்ஸ் அது என்ன சொல்றது, என்னையே நான் பெருமையா சொல்லிக்க கூடாது. சொல்லுங்க சார், எங்களுக்கு தேவை. எங்களோட பாருங்க அங்க ஒவ்வொரு அங்கிளும் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதுக்காக. பெருமையா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. நம்பிக்கை ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை. அந்த மைக்கை பிடிச்சி இவன் என்ன பாட போறான் அப்படின்னு. சரி, ஓகே, கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும், அதுவும் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார்? அதுவே ஒரு சின்ன ஒரு கதை. எனக்கு விஷாலுக்கு பழக்கம் இல்லை. பட் விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே ஒழிய எனக்கு விஷாலுக்கும் டைரெக்டாக பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, இது வேறு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக, அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு. இப்போ நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போகிறோம் விஷால் பார்க்க. போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு 2:55 பக்கமாக வீட்டுல போயிட்டுருக்கோம். பார்த்து எதிர்ப்பில் எங்களை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது, விஷால் உட்காந்து போயிட்டுருக்காரு. இதை நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், அசிஸ்டன்ட் பார்த்துட்டேன், சார் அவர் என்ன சார் போயிட்டுருக்காரு, ஆப்போசிட்டில் போகிறாரு, நான் வரேன்ட்டு. நான் விளையாட்டாக சொன்னவரும் நான் வரவும் பார்த்து பயந்துட்டு போகிறாப்பிலையோ அப்படின்ட்டு, விஷால் இல்லைப்பா, விஷால் மாதிரி யாராவது பார்த்துட்டோம், அதான் 3 மணிக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனால் அங்கே இல்லை சார் வெளியில் போயிட்டாரு மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. என்ன இது 3 மணிக்கு வர சொல்லி 3 மணிக்கு போயிட்டோம், அவங்க காணணும்னு சுருன்னு ஆயிடுச்சு. நான் சார் கிளம்பி மாட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்டம் வந்து சொல்கிறேன், என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டாக இல்லாமல் கிளம்பி போயிட்டார்ல, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு, இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக. இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்லை, நான் பேசுகிறேன் அப்படி, அதெல்லாம் ஒன்றும் பேசுகிறேன், நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு அதோட கேட்டேன். அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சும் கிடையாது எனக்கு. இது நடந்து ஒரு 2 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன், இன்னும் கரெக்டாக சொல்ல போனோன்னா அது வந்து அம்மா எம்என் ராஜம்மாவோட ஏதோ அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம், விஷால் என்ட்ரி. எனக்கு சுருணாது, யார் முகத்தை காலம்பூரா பார்க்கக்கூடாது நினைச்சோமோ அந்த முகம், ஆமாம் அந்த முகம் நிற்குதுன்ட்டு நான் முகத்தை திரும்பி அந்த பக்கம் போயிட்டேன். விஷால் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிடுவாருன்னா இட்ஸ் சச் அ நைஸ் சோல். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தங்கமான கேரக்டர் பார்க்க ரொம்ப அபூர்வம். ஃபங்க்ஷன் வந்த ஒரு தூரத்தில் என்னை பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நடுவில் பூத்துக்கு வந்து நேராக கையை பிடிச்சி சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி. அன்றைக்கி ஆக்சுவலாக மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல, அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணார், கான்டாக்ட் பண்ண முடியலைங்கிற விஷயம். சார் சாரி சார், நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அன்றைக்கி ஆரம்பித்த நட்பு தான், அன்றைக்கி ஆரம்பித்த நட்பு. அதில் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும் போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல் அப்படின்னு. அதாவது எத்தனையோ ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரே எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன். நான் நடிச்ச ஹீரோவில் வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா
என்னோட தம்பி வந்து விஷால். அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச நட்பு இந்த நிமிஷம் வரைக்கும் தொடருது. ஸோ ஒரு சண்டைன்னு சொல்ல நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்படிதான் ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் உங்க பிள்ளைங்களுக்கு கூட ஒரு அன்பான ஒரு மாமா தான் அவரு இல்ல, விஷால் மாமா தான். ஸோ விஷால் சார், உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அவரோட ஏற்பட்ட அந்த நட்பு, அதை பத்தி ஏதாவது யூ வாண்ட் டு ஷேர்? இல்லை, எனக்கு குஷ்டு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுந்தர் சார் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது ஒரு டவுட்டில் தான் கேட்டேன். வேற கதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு, ஏதோ வந்துருச்சு. ஆமா, இவ்வளோ நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். It is a bonding. I deserve to be part of that family. எனக்கு அந்த 2 பொண்ணுங்களும் பிடிக்கும், குஷும் பிடிக்கும், சுந்தர் சாரும் பிடிக்கும். I feel that I'm part of the family. Definitely you are. Yeah. And that's such a nice feeling, right? Yeah. They're always there. எப்பவுமே வந்து பாசிட்டிவாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன பண்ணுற, என்ன பேசுகிற. குஷ்டு வந்து நான் இழுத்துட்டேன் நடிகர் சங்கத்துக்கு. குஷ் நீ வரணும், நடிகர் சங்கத்துக்கு வரணும். சரி, ஓகே, வந்துடுறேன். அண்ட் அவங்க ஐ திங்க் யூனோ யார் சொன்னால் இன்னைக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரன்னிங் அ வெரி ஹை ஃபீவர். பட் யாருக்காகவும் வந்திருக்க ஐ டவுட். பட் சுந்தர் சார்னா ஐ திங்க் ஹி இஸ் கம் லைக் ரியலி ஹை ஃபீவர் இஸ் ரன்னிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு. பட் சார் வந்துட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 40 நாள் ஷூட்டிங்னா 40 நாளில் ஷூட்டிங் முடிஞ்சிடும். 39 நாள் 38 நாளில் கூட முடிய வாய்ப்பு இருக்கே தவிர 41க்கு மட்டும் அது போனதா சரித்திரமே கிடையாது. அதுக்கப்புறம் இவ்வளோதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் இந்த டேட் ரிலீஸ்னா சாருக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி அவரோட கெரியரில் ஐ திங்க் அவர் மிஸ் பண்ண ஒரே ஒரு படம் இதுதான். மக்களுக்கு எல்லாருமே, அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைமில் யூனோ வாட் எம்ஜிஆர் பயங்கர காமெடியாக இருக்கும். ஐயோ அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஐயோ பயங்கர காமெடியாக இருக்கும். ஒரு 15 minutes இருக்கு ஒரு சீக்வன்ஸு. நான், சந்தானம், ராஜேந்திரன், மனோபாலா சார். அது ஹேட்ஸ் ஆஃப் டு இல்லை, அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு. அது வந்து கண்டிப்பாக வந்து 100% வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வருவாங்க. எக்ஸ்ட்ராடினரி காமெடி. அது சொல்லக்கூடாது. பட் it is a wonderful journey working with him. அதுக்கப்புறம் அவ்வளோ படம் பண்ணிட்டீங்க. யூனோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 படம் பண்ணீங்க. யூனோ அண்ட் நீங்கள் சார், சந்தானம் சார் காம்பினேஷன். ஆக்சுவலாக இந்த படத்தில் அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆக்சுவலாக இந்த மதகஜராஜா டைட்டில் நாங்கள் வச்சது வந்து ஆக்சுவலாக வேறு ஸ்கிரிப்ட். அது ஓகே. ஆக்சுவலாக ஒரிஜினல் நாங்கள் ஆரம்பித்த படம் வேறு. பட் அது கொஞ்சம் டஃப்பான ஸ்கிரிப்ட். அது ஹீரோ வந்து 3 கேரக்டர் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம், அதோட இது நல்லா கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும்ட்டு நானும் இங்கே வெங்கட் 2 பேர் இப்போ இந்த காமெடியெல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு உருட்டி அதுன்ட்டு. என்ன ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அபவுட் மதகஜராஜன்னா, இப்போ பிஸியான ஹீரோவாக இருக்கிற சந்தானம், அது இது என்னது சொல்கிறது, விண்டேஜ் சந்தானம் இருக்காரு பார்த்தீங்களா, யூமா ஒரு பேர்லாம் படம் ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி வந்து சந்தானம் வெங்கடம் வந்து கலகலப்பு பண்ணார், தீய வேலை சென்குமார். உண்மையை சொல்ல போனால் அந்த 2 படத்துலையும் பார்த்தா 5 நாள் தான் ஒர்க் பண்ணியிருந்தார். கலகலப்பில் ஒரு 5 days, தீய வேலை சென்குமாரில் 6 days தான். நிஜமா குமாரா ஆமா. இப்போ கூட அந்த காமெடி அப்படியே ஃபிளாஷ் ஆகுது. யுவன் சங்கர் ராஜா அப்படியே நான் கருப்பு ராஜா. ஆமா, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கும். அது பாருங்க இப்போ வரைக்கும். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சந்தானம் த்ரோட்டா இஸ். அப்ப இதுக்கு அப்புறம் தான் அரண்மனை பண்ணீங்களா சார்? இதுக்கப்புறம் அரண்மனை. ஓகே, அதுலயே ஒரு த்ரோட்டா பாரு. ஓகே ஓகே. ஸோ அந்த விண்டேஜ் சந்தானம், அப்புறம் விண்டேஜ் விஜய். ஏன்னா விண்டேஜ் விஜய் அவர் இந்த மாஸ் சாங் பார்க்கும்போது எனக்கு வைத்தஸ்டாக இருக்கு. என்ன இந்த சாங்லாம் இந்த மாதிரி பாருங்க,
கண்டிப்பா சார். கேட்கும் போதே இன்னொன்று அவரோட மியூசிக் மட்டும் இல்லை, அவரோட வாய்ஸ் பேக்ரவுண்ட், அந்த வாய்ஸ் அந்த கடைசியில் தொம்மைக்கு தொம்மை சாங்கு, அவரோட வாய்ஸ் அந்த அந்த ஐ எனர்ஜி, அந்த எனர்ஜியில பார்த்து தான் விஷால் ஆடின டான்ஸ் பாருங்க என்ன எனர்ஜெட்டிக்கா இருக்கும். விஷாலே பார்த்து ஆச்சரியமா பார்க்கல, என்ன நான் இந்த ஆட்டம் ஆடி இருக்கேன். உண்மையிலேயே எனக்கே ஞாபகம் இல்லை. விண்டேஜ் சந்தானம், விண்டேஜ் விஜய், லக்கிலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ வந்து அதை விட ஒரு படி மேலே இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் லுக்கிங் பேக் அட் அவர் காலேஜ் டேஸ். நான் காலேஜ் போல, லுக்கிங் பேக் அவர் ஸ்கூல் டேஸ். சார் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் இந்த இடத்துல, 2 ஹீரோயின்ஸ் இப்போ அவங்க ஹீரோயின்ஸா நடிச்சிருக்க இவ்வளோ நாட்டில் அப்புறம் தேர் ஆல்சோ யூனோ அன் ஹையர் லெவல், they still in the current industry and they're doing so well. அதையும் நம்ம கண்டிப்பா we have to mention at this point நினைக்கிறேன். அதான் ஊட்டியில் குறிஞ்சி பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கும். அந்த மாதிரி வந்து மதகஜராஜா வந்து 12 வருஷம் கழிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமா, பழைய படம் மாதிரியே இருக்காது. நீங்க பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா when we saw that we felt that. I have to thank Richard and Srikanth sir. ரிச்சர்ட் வந்து உழைச்ச உழைப்பு, ஸ்ரீகாந்த் சார் வந்து என்னோட ரெகுலர் எடிட்டர், வெங்கட் கோ டைரக்டர், எல்லாரும் வந்து they made me feel comfortable. ஒரு வெற்றி படம் வரப்போகுது அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தெரியாது, எடுக்கும் போதே தெரியும்ல. அந்த மாதிரி வந்து மதகஜராஜா வந்து ஜன் 12th ரிலீஸ் ஆகும்போது 100% ஐ கேரண்டி வந்து தெரிக்காம யாருமே வெளில வர மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் ஃபில்ம். எப்பயோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த பொங்கலுக்கு வர வேண்டியது. அதுவே ஒரு விஷயம். அந்த சார் சொன்னது அதான் சாரி கேட்குறீங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்க. இல்லை என்னன்னா இந்த படம் வந்து நான் என் குடும்பத்தோட பார்க்க ஆசைப்படக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதான் நான் கேட்க வந்தது என்ன, உங்க படங்கள்லாம் நீங்க ஆன் டைம் ரிலீஸ் பண்ணிடுவீங்க சார், இல்லைன்னா உங்களால முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க செட்ல, அது வந்து ஒரு 10 minutes தான் நீங்க ஜாலியா இருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் சார் போய் ஓரமா உட்காந்து அவர் எப்பவுமே அவரோட சிந்தனையெல்லாம் எப்படி இந்த ஷூட்டிங் கரெக்ட் டைம் முடிக்கிறது, கரெக்ட் டைம் என்ன பண்றது, அந்த ஷாட்டுக்கு என்ன இன்னும் என்ன ஆட் பண்ணல, இதுல தான் அவர் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மேக்கருக்கு, ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இந்த படம் டிலே ஆகும். டிட் யூ ஃபீல் சேட் ஆர் லைக்? அது என்னன்னா காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ் யூனோ. மற்ற ஸ்கிரிப்டில் மற்ற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற சீரியஸான ஒரு இது பண்ணுறோம், ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பக்காவாக நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ணிட்டா அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்கே கரெக்டாக கொண்டு வந்துட்டாலே போதும். வென் இட் கம்ஸ் டு காமெடி இட்ஸ் எ நெவர் எண்டிங் கிரியேட்டிவ் ப்ராசஸ். இது வந்து ஒவ்வொரு ஷார்ட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கணும், இதில் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும். கொஞ்சம் லேக் ஆனாலும் காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். அது மதகஜராஜா மாதிரி படத்தில் என்ன பெரிய சவால்னா, இது காமெடி சீரியஸான போர்ஷனில் வரும், ஆக்ஷனோடு வரும். ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டைலாக் மட்டும் இல்லாமல் அது ஒரு சீக்வன்ஸாக வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண காமெடின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதகஜராஜா. பட் தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. என்னன்னா இப்போ நான் என் குடும்பத்தோட ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆல்டேஸுக்கு என்ன மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுவேன், இந்த மாதிரி படத்தை தான் நான் பார்க்க ஆசைப்படுவேன். போகிறோமா சந்தோஷமாக 2 மணி நேரம் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு நல்ல சாங்ஸ், நல்ல விஷுவல், கிரேட் ஆக்டர்ஸ், வெரி குட் காமெடி, ஃபேண்டாஸ்டிக் ஆக்ஷன், எவ்ரி திங் இட்ஸ் இந்த ஒரு நைஸ் கமர்ஷியல் பேக்கேஜில் வந்து வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் பொங்கலில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக மதகஜராஜாவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஐ தாட் ஐம் கான், மை கெரியர் ஓவர் அப்படின்னு நினச்சி. ஏன்னா ஒரு சமர்சால்ட்டு இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஒரு சமர்சால்ட்டை அடித்து ரிவர்ஸில் வரணும், நேராக போய் தலையை விட்டேன். இவர் தலை பிடிச்சிக்கிட்டாரு. எல்லாரும் வந்து அப்படியே உக்காண்டாங்க, ஓவர் முடிஞ்சிச்சு கேரியர்னு. அதான் அவர் சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது இந்த டாக்டர்ஸ் வந்து இல்லை, யூஆர் ஸ்ட்ராங் பிகாஸ் யூஆர் ஒர்க்கிங் அவுட், இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் சாருக்கு,
சரத்குமார் சாருக்கு நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. நான் அன்றைக்கி ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். பட் காட்ஸ் கிரேஸ் கேம் பேக். அந்த ஷார்ட்டை மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார். இல்லை, அந்த ஷார்ட் ட்ரைலர்லேயே இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரீஸ் பண்ணி போடலான்னு கூட ஸ்லோ மோஷனில் அந்த காலத்தில் ஷோலையில் அமிதாப் சார் பண்ண மாதிரி படத்துல ஷார்ட் இருக்கும், ட்ரைலரில் இருக்கும். அன்பிலீவபிள் ஷார்ட் அது. என்னன்னா மொட்டை ராஜேந்திரன் ஆக்சுவலாக அவரை பற்றி சொல்லணும். இந்த படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் காமெடினா வந்தார். விஷால் லொக்கேஷன் போது சிரிக்கிறாரு. மொட்டை ராஜேந்திரன் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்தோடனே அவர் மொட்டை ராஜேந்திரனோட கழுத்தில் உட்காந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவார். பண்ணி சமர்சால்ட் ரிவர்ஸில் கை பதில் அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆகிட்டார். ஸோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல் மொட்டை ராஜேந்திரன் வெயிட்டும் சேர்ந்து அந்த கழுத்தில் இருந்துச்சு. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவர் பண்ண புண்ணியம் அவரை வந்து அன்னைக்கு காப்பாற்றுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷார்ட் பண்ணோம். போயிட்டு எங்க வேண்டாம்னா கேட்டா தானே பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு. ஆனா பழி உங்க மேல போறாரு. அவர் என்ன சொன்னாலும் செய்வாங்க. இல்ல, எனக்கு I like doing risky stunts. Can I interrupt 1 minute because I've heard from another, very popular hero. இப்போ அப்ல இருக்கிற ஒரு ஹீரோ வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு யங் ஹீரோஸ்ல வந்து ஆக்ஷன் பிளாக் ஒரு டூப் இல்லாமல் தானே ஆக்ஷன் பிளாக் பண்ணுறேன். அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போது ஸ்டான்ஸ் நம்ம வந்து ஆக்ஷன் கிங் சொல்லுவோம்ல, அதுமாதிரி அந்த பாடியோட ஸ்டான்ஸ் கரெக்டாக இருக்கிற ஒரு ஹீரோ வந்து விஷால் சார் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் தட்ஸ் வெரி ட்ரூ ஆல்சோ. அண்ட் எங்களால் நம்ப முடியுது. நீங்கள் இந்த படத்தில் 99.9% 100% சொல்லலாம். மேபி எனக்கு தெரியாமல் டூப் ஷாட் இருக்கான்னு தெரியல. 99.9% ஷார்ட்ஸ் வந்து அவரே தான் பண்ண பண்ண விட மாட்டார். தட் இஸ் அனதர் ரீசன் ஆல்சோ. விஷாலோட பிசிக்கு டூப் கிடைக்காது. அவன் டூப் வந்து டூப் ஆயிட்டான். அவன் வந்து கொளுத்து போய் காலைல வருவான், பொங்கல் சாப்பிடுவான், போய் படுத்துக்க விடாதுன்னு ஃபைட் முடிச்சுட்டு இப்போ வந்து தயவுசெய்து வந்துடாத இல்லை, they will think that I am fat. ஓகே, அதனால அவன் வந்து இப்படி ஆயிட்டான். ஒரு நாள் கூட வந்து வருவான் காலைல, டேய் பேட்டா வாங்கு, போய் பொங்கல் சாப்பிடு, போய் தூங்கு. அவன் பண்ண ஆசீர்வாதம் தான் இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருது சார். மதகஜராஜா ஹியூமரா பேசுகிறோம், சாங் மியூசிக்லாம் பேசுகிறோம், என்டர்டெய்னராக பேசுகிறோம். பட் மதகஜராஜா இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆக்ஷன். ஃபேர்லெஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்தில் இருக்குது. எஸ்பெஷலி கிளைமாக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிட்வீன் விஷால் அண்ட் சோனு சூட். எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு ஆசை. நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி பக்கா ஃபிசிக்காக இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி. ரெண்டு பேரும் ஹைட்டு. அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, சோனு சூத் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்தது. இன்கம் டேக்ஸ் ரெய்ட் ஐயோ அப்படியா, அப்போ ஷூட்டிங் தள்ளி போடலாமா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தா அரண்டன். அது என்னது இன்கம் டேக்ஸ் ரேட் வச்சுட்டு இப்படி 6 பேக் வச்சுட்டு இருக்காருண்டு. சரி, இவரோட ஆசை. இவங்க ஆஸ்திரேலியாவில் பிரியாணி சாப்பிடுவாங்க, நம்ம மோந்து பார்ப்பேன், சாப்பிட முடியாது. இன்ஃபேக்ட் both the heroines have done a good job. And Manivannan sir, actually அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் பண்ணும்போது நான் பேர் சொல்லல, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு. ஏன்னா விஷாலும் சோனு சூடும் வழக்கமாக ஐட்டம் சாங்லாம் பண்ணுவோம், நாங்கள் போய் பார்ப்போம். இது உல்டாவா விஷால் அண்ட் சோனு சூட் பேர் பாடி ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே யூ ஒன்ட் பிலீவ், லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் ஒரு 3 மணிக்கு ஏதோ முடியுது, 5 மணிக்கு வாக்கில் முடியுது. பார்த்தா இருக்கிற எல்லா கடையிலேருந்தும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஐட்டம்லாம் வருது. விஷாலுக்கு முதல்ல ஆர்டர் பண்ணிட்டார். அன்றைக்கி ஷூட்டிங் முடியுது, 8 பேக் முடிச்சுது. ஆசை தீர அன்றைக்கி வந்து சாப்பிட்டாரு. அதான் சூப்பர். வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அரிசி சாப்பிடுறது. அது ஆர்யா ஜாமியோட ரம்ஜான் பார்ட்டி. மற்றபடி ஐ டோன்ட் டச் ரைஸ் ஆர் சப்பாத்தி. ஆர்யா ஒரு நல்ல கேமியோ பண்ணியிருக்காரு. ஆமாம், ஜாமியும் பண்ணியிருக்காப்ல இந்த படத்தில். சூப்பர் சீன் அது. அதான் இவர் வந்து ஒரு காக்டெயில் மாதிரி பண்ணியிருக்கார்.
எதுவுமே விட்டு வைக்கல. எல்லாத்தையும் மலைச்சாரலுமே தூவி விடுங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குழந்தைலேருந்து ஒரு வயசானவர் வரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது வந்து they will பைசா வசூல். They will it is a perfect festival film.